போதும் என்கிற மனது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். கிறிஸ்தவ மார்க்கம் ஆதாயம் பண்ணுகிற வியாபாரம் அல்ல. தேவ பக்தியானது ஆதாய தொழிலும் அல்ல. ஆனால் ஒரு சிலர் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறார்கள். இவர்கள் கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள். தேவ பக்தியை இவர்கள் ஆதாய தொழில் என்று எண்ணினாலும் இவர்களுக்கு ஒரு ஆதாயமும் கிடைக்கப் போவதில்லை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எங்கெல்லாம் உண்மையான தேவ பக்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் போதும் என்கிற மனதும் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு போதும் என்கிற மனது இருக்க வேண்டும். இதுவே நமக்கு மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி உள்ளவர்கள் பரலோகத்தில் சந்தோஷமாய் இருப்பார்கள். இப்பிரபஞ்சத்தில் தங்களுக்கு எது இருக்கிறதோ அதுவே தங்களுக்கு போதும் என்று திருப்தியோடு இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலக பொருளுக்கு பேராசைப்படக்கூடாது. தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணக்கூடாது. இப்பிரபஞ்சத்தின் காரியங்கள் மீது அதிகமாய் ஆசைப்படக்கூடாது. தேவ பக்தியும் போதும் என்கிற மனதும் எப்போதும் இணைந்திருக்கும். இவ்விரண்டையும் பிரிக்க முடியாது. பவுலை போன்ற பரிசுத்தவான்களுக்கு இந்த தெய்வீக ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுல் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டார். அவரிடத்தில் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி இருந்தது. அதுவே அவருக்கு மிகுந்த ஆதாயமாயிற்று. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்பதற்கான காரணத்தையும் பவுல் இங்கு வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகமானது நமக்கு எந்த விஷயத்திலும் கடன்பட்டிருக்கவில்லை. நாம் இந்த உலகத்திற்கு வந்தபோது ஒன்றும் கொண்டு வராமல் வெறுமையாகவே வந்தோம். இப்போது நமக்கு ஏதாவது இருக்கும் என்றால் இது தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைத்திருக்கிற தெய்வீக பராமரிப்பு. இந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வந்தபோது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. நமக்கு இப்போது இருக்கிற நிலைமையையும் நாம் இந்த உலகத்தில் வந்தபோது இருந்த நிலைமையையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போது நாம் யாருமே ஏழைகளாக இருக்க முடியாது. ஏனெனில் நாம் உலகத்திலே வந்தபோது ஒன்றுமே கொண்டு வரவில்லை. நம்மிடத்தில் அப்போது ஒன்றுமே இல்லை. இப்போது நம்மிடத்தில் ஏதாவது இருக்கும் என்றால் அது நமக்கு லாபமே ஒழிய ஒருபோதும் நஷ்டமாயிராது. நாம் உலகத்தில் வந்த வேளையில் இருந்து இப்போது வரையிலும் கர்த்தர் நம்மை போஷித்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இதுவரையிலும் வழி நடத்தியவர் இனிமேலும் வழி நடத்துவார் என்று நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். நாம் உலகத்திலே வந்தபோது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. அதுபோலவே இந்த உலகத்தில் இருந்து நாம் போகும்போதும் இதில் இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இந்த உலகத்தில் இருந்து நாம் புறப்பட்டு போகும்போது ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். ஆகையினால் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே நமக்கு மிகுந்த ஆதாயம். நம்மிடத்தில் கொஞ்சம் இருந்தாலும் அது போதும் என்று திருப்தியோடு இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இப்போது எவ்வளவு இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இதில் இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போக போவதில்லை என்பதை அறிந்திருக்க வேண்டும். உலகத்தில் நாம் வெறுமையாய் வந்தது போல இந்த உலகத்தில் இருந்து வெறுமையாய் போக போகிறோம். நம்மிடத்தில் உள்ளது எல்லாவற்றையும் இங்கு விட்டுவிட்டுத்தான் போக போகிறோம். தேவன் நமக்கு அன்றாட ஆகாரத்தை கொடுத்து நம்மை போஷித்து பராமரிக்கும் போது நாம் அதில் போதும் என்கிற மனதுடன் திருப்தியாய் இருக்க வேண்டும். நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கையில் நமக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம். நமக்கு எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் நாம் மரிக்கும் போது இவை எல்லாவற்றையும் இங்கே விட்டுவிட்டுத்தான் போக வேண்டும். இவ்வுலக காரியங்களின் மீது நாம் எவ்வளவுதான் ஆசை வைத்திருந்தாலும் நாம் மரித்த பின்பு இவற்றில் எதுவும் நம்மோடு கூட வரப்போவதில்லை. ஆகையினால் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் வரையிலும் நம்முடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் என்கிற மனதுடனே திருப்தியோடு இருக்க வேண்டும்.
உலக ஐஸ்வர்யத்தில் சந்தோஷப்படுவதற்கு பதிலாக கர்த்தருடைய காரியங்களில் நாம் சந்தோஷப்பட வேண்டும்.